சாய் ராம் சாய் ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, என்னிடம் பல மாதமாக உன் வேண்டுதலை நிறைவேற்றி தாங்க சாயப்பா என்று இரவில் தூக்கம் இல்லை சாயப்பா, மனதில் நிம்மதி இல்லை. தினம் தினம் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று இந்த நினைப்பு என்னை வாட்டி எடுக்கிறது. எப்போது கைகூடி வரும் சாயப்பா? என் வாழ்க்கை நான் நினைத்தது எப்போது அமையும்? நாங்கள் இருவரும் எப்போது ஒன்று சேர்வோம்? திருமணம் எப்போது நடக்கும் என்று என் தங்க பிள்ளை என்னிடம் உன் விருப்பத்தை சொல்லியிருக்கிறாய். பிறகு உன்னுடைய கேள்வியை என்னிடம் வைத்திருக்கிறாய். சாயப்பாவிடம் நீ சொல்லியிருக்கிறாய், முதலில் உன் மனதில் உள்ள கவலையை போக்கிக்கொள். ஏன் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை? பிள்ளையே, ஏன் நடக்காது என்று உன் மனதில் இப்படி தோன்றுகிறது? அப்படி ஓர் எண்ணம் இருந்தால் அதை மறந்துவிடு. நடக்கும் என்று மன நிம்மதியுடன் ஒவ்வொரு நாட்களையும் மகிழ்ச்சியாக நீ கடந்து வா. நீ நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக சாயப்பா ஆசீர்வாதத்தால் நடக்கும். ஆனால் இப்போது அல்ல, 2 வருடம் நீ காத்திருக்க வேண்டும். என்ன சாயப்பா இப்படி சொல்றீங்க என்று நீ உன் மனசுல ஒரு வார்த்தையை அறிவ. பிள்ளையே, நடக்கும் தானே சொன்னேன், அதற்கு ஏன் ஆச்சரியம் அடைகிற? எல்லாவற்றுக்கும் காலம் நேரம் வர வேண்டும். உங்க இருவருக்கும் திருமணம் கைகூடி வர 2 வருடம் ஆகும். அதற்காக உன் முயற்சியிலிருந்து நீ பின்வாங்காதே. பிள்ளையே, பரீட்சை எழுதினாதான் பாஸ் ஆக முடியும். பரீட்சையில் எழுதாம பாஸ் ஆயிடுவேன்ட்டு சாயப்பா சொல்லிட்டாங்க என்று பரீட்சையை எழுதாம வெறும் பேப்பரை தர முடியாது. அதுபோலத்தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க என்று உன் சாயப்பாவிடம் சொல்லிவிட்ட. அதை நல்லபடியாக சரியான நேரத்தில் நடக்கும்படி நான் செய்வேன். நீயும் உன் முயற்சியை செய். உங்கள் இருவரும் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் தடைகளை நீ சரி செய்ய வேண்டும். பிரச்சனையை தீர வழியை கண்டுபிடி. தானாகவே எல்லாம் நடக்காது. நீயும் உன் முயற்சியை செய். உனக்கு துணையாக பக்கபலமாக உன் சாயப்பா இருப்பேன். தைரியமாக பேசு இதை பற்றி. அப்போது தான் ஒரு வழி கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நீ கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்ட உன் சாயப்பா. உன்னுடைய கடமையை, உன்னுடைய முயற்சியை கண்டிப்பாக நீ செய். எல்லாம் கைகூடி வரும். நல்லபடியாக உங்கள் திருமணம் நடக்கும். பிள்ளையே, நம்பிக்கையுடன் நடக்கும் என்று நம்பியிரு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்லதை பேசு, நல்லதை நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?